தற்போது நம்முடைய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜெயக்குமார். வணக்கம். இப்போ மத்திய அமைச்சர் அளித்திருக்கக்கூடிய பதிலை எப்படி பார்க்கறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்பது காலங்காலமாக அதுவும் நம்முடைய தமிழ் இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற தாய்மொழி. அந்த தாய்மொழி பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி, அதாவது தொட்ட காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து கலிங்கத்து பண்ணில இருந்து 8 தொகையில இருந்து 10 பாட்டு வரல, தொல்காப்பியம், அதே போல சிலப்பதிகாரம், இவங்க எல்லாருமே ஹிந்தி கத்துக்கிட்டா ஒரு உலக அளவில் இன்னைக்கும் ஒரு போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் புலவர்களாக சமுதாயத்துக்கு எல்லா வித கருத்துக்களை கொடுத்தவர்களாக இன்றைக்கு இருக்கின்றாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அந்த இருமொழி கொள்கை என்பது ஒரு 100% அளவுக்கு வெற்றி அடைந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிஓஸ், டாப் சிஓஸ் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் நம்மளாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். அதாவது பல அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையிலே படித்து அரசு பள்ளிகளை படித்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ் பெற்றவர்களாக, இந்திய புகழ் பெற்றவர்களாக, தமிழ்நாட்டிலே புகழ் பெற்றவர்களாக விளங்குகின்றார்கள். ஏன்னா வடக்குல இந்த மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்ட மாநிலம் ஒப்பிடும்போது வளர்ச்சி இருக்கிறதா இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக தேர்ச்சி விகிதமே பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் தேர்ச்சி விகிதமே குறைவாக இருக்கின்ற நிலையில அது எப்படி ஒரு மும்மொழி கொள்கை ஏற்றுக்க முடியும். ஆனால் மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் எந்த நிலையில அதாவது இந்தி திணிக்க கூடாது. அதான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. படிக்கிறாங்களா, படிச்சுட்டு போட்டோம், யார் வேணாலும். இப்ப உங்களுக்கு நீங்க பேசுற, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு இந்தி தனிப்பட்ட முறையில நீங்க படிக்கணும், படிச்சுட்டு போங்க, அதை யாரும் தடுக்கல. ஆனா இந்தியை வலுக்கட்டாயப்படுத்தி திணிப்பது என்பது, ஒரு மொழியின் மேல ஆதிக்கம் செலுத்துவது என்பது அது எந்த நிலையில நிச்சயமா நாங்க அனுமதிக்க மாட்டோம். எனவே எங்களோட உயிர் கொள்கை அந்த இருமொழி கொள்கை அதுதான் வெற்றியை தந்திருக்கிறது. ஒரு பெரிய அளவுக்கு அது முன்னேற்றத்தையும் தந்திருக்கிறது. தமிழ்நாடு முன்னேறிருக்கு சொன்னா அந்த இருமொழி கொள்கை தான். மும்மொழி கொள்கை அடைந்த மாநிலம் அந்த வளர்ச்சி பார்த்தா பின்னோக்கி தான் போயிருக்கலையே. அதனால ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடையாது. நான் கேட்கிற மத்திய அரச சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அகில இந்திய ஆல் இந்தியா லெவல்ல. அது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநில மொழி பயிற்று மொழி, இப்ப இங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல இருக்கு, அதை பயிற்று மொழியா கொண்டு வாங்கல. அதை கொண்டு வரதுக்கு உங்களால முடியாது. ஆனா இந்தியை மட்டும் திணிக்கணும். இதான் உங்களுடைய அந்த ஒரு ஆதிக்கம்னா நிச்சயமா அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றது மாநிலம். ஏன்னா அந்த 3வது ஒரு மொழி போரை அதாவது திரும்ப ஒரு மொழி போரை உருவாக்குகின்ற அந்த ஒரு மனநிலைக்கு தமிழ்நாடு தள்ளக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய அந்த விருப்பமும் கூட. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு 100% வெற்றியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள்.